வாசிக்கும்போது Psalm 55:2, சத்துருடைய கூக்குரலின் நிமித்தம் என்று அங்க வாசிக்கிறோம். there we read the shout of the enemy. 55ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Chapter 55 verse 2. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருள் செய்யும் சத்துருவனுடைய கூக்குரலின் நிமித்தம் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கணி நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். Because of the voice of the enemy, because of the oppression of the wicked. சத்துருனுடைய கூக்குரல் நிமித்தம் என்று பரிசுத்த தாவீது சொல்கிறார். Here David talks about the voice of the enemy. அப்ப சத்துரு கூக்குரல் இட்டுக்கிட்டு கொண்டே இருக்கிறான். So the enemy is continuously shouting. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கூக்குரல் இடுகிற சுபாவம் இருந்தால் சத்துரு நம்மை மேற்கொண்டு விட்டான் என்று அர்த்தம். Even if we have the nature of shouting or crying out, then we have the nature of the enemy within us. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த சத்துருடைய சுபாவம் அவர்களை மேற்கொள்ள விடக்கூடாது. In the life of a child of God, they should not allow this nature of the enemy to overcome them. சத்துருவை போல நாமும் கூக்குரல் இடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. We should not be people who shout like the enemy. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நாம் அநேக சந்தர்ப்பங்களில் கூக்குரல் இடுகிறவர்களாக காணப்படுகிறோம். In many circumstances, even we shout. இந்த கூக்குரலை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். And we can divide this into two. ஒன்று, தேவனுடைய சமூகத்துல தேவன் விரும்புகிற ஒரு கூக்குரல் இட வேண்டும். In the presence of God, crying and shouting according to the will of God, according to the desire of God. மற்றொன்று, இப்பொழுது நான் வாசித்த இந்த சத்துருடைய கூக்குறுதல், இது நமக்கு இருக்கக்கூடாது. Secondly, we should not have the shout or the crying of the enemy. We should not have this nature in us. ஒரு கூக்குரல் அது தேவன் விரும்புகிற கூக்குரல். One cry or one shout is something that the Lord desires. அது நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். We should have that in our life. அது தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற கூக்குரலா இருக்கிறது. It is the shout that we make from the presence of God. ஆனால் இன்னொரு கூக்குறுதல் என்ன? On the other hand, what is the other shout? சத்துரு இடுகிற கூக்குறுதல். It is the shout of the enemy. இந்த கூக்குரல் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. We should not have the shout in our life. இந்த சத்துருடைய கூக்குரல் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால், if the shout of the enemy comes in our life, சத்துரு நம்மை மேற்கொண்டு விட்டான் என்று அர்த்தம். then we need to understand that the enemy has overcome us. என்னென்ன காரியங்களுக்காக இந்த சத்துருக்கள் கூக்குரலிடுகிறார்கள்? For what reasons do the enemy shout? இல்லாவிட்டால் என்னென்ன கூக்குரல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது? What are the different shouts that we should not have in our life? பைபிள்ல நீங்க வாசித்து பார்க்கும்போது, when you read in the word of God, இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we read there that the children of Israel, they shouted. வாசிங்கள் என்னாகம புத்தகம் the book of Numbers 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. chapter 14 verse 1. சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். All the congregation, they lifted up their voice and cried. ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். And the people wept that night. எதற்காக சபையார் அங்கே கூக்குரலிட்டு புலம்பினார்கள்? Here, why do we see the children of Israel weeping and crying through the night? அதுக்கு முந்தின வசனத்துல படிக்கும்போது, when you read the verse before that, துர்ச்செய்தியை கேட்டபோது அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். because of the evil report of the spies, they were crying and they were weeping. 12 பேர் தேசத்தை சுற்றி பார்த்து வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்டார்கள். 12 people were sent in order to spy the land and find out the nature of the land. அதுல 10 பேர் துர்ச்செய்தி சொல்லுகிறார்கள். And out of that 10 gave an evil report. அவர் இந்த துர்ச்செய்தியை அவர் சொன்ன துர்ச்செய்தியை கேள்விப்பட்டபோது, and as soon as they heard about the evil report of this 10 சபையார் spies, எல்லாரும் கூக்குரலிட்டார்கள். we see all the people of the land, all the people of Israel, they cried and shouted, they wept. ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். all through the night they wept. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். and they started to murmur against Moses and Aaron. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். and they started to question God. இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் காணப்பட்டது. and all of this was considered as an abomination in the sight of God. இதுபோல நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத இப்படிப்பட்ட கூக்குறுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? even in our life, do we have a nature of weeping or shouting that the Lord does not desire? துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறதுனால் உண்டாகிற கூக்குரல், a nature of crying and weeping because of hearing an evil report, தேவனுடைய நல்ல நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாமல், not understanding the good purpose of God, தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளாமல், not understanding the will of God, நற்செய்தி கொண்டு வந்த 2 பேருடைய செய்தியை விசுவாசிக்காமல், not
accepting or believing the good report that two spies gave, தவறான அபிப்பிராயமுடையவர்களாக, having a false opinion, அவிசுவாச சிந்தையுள்ளவர்களாக, full of unbelief, தேவன் மேலுள்ள விசுவாச குறைவு நிமித்தமாக, because of the shortcoming in the faith that they had on God, அதைரியம், அவிசுவாசம், பயம், கலக்கம், சோர்வு, பின்மாற்றமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தபடினால, because they gave place to natures of backsliding, of not having full faith in Jesus. கூக்குரலிட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். They cried, they wept, they shouted, and they murmured. இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் காணப்பட்டது. And all of this was considered an abomination in the sight of God. இப்ப நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. And now let us compare our life with this. இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த வனாந்தரத்தில் வந்த பிற்பாடு நாமும் கூட பயங்கள், அதைரியங்கள், சோர்வுகள், பின்மாற்றமான எண்ணங்கள், பல துர்ச்செய்தியை கேள்விப்படும் நிமித்தமாக நம்முடைய இருதயத்திலிருந்து இல்லாவிட்டால் நம்முடைய வாயை திறந்தோ நாம் கூக்குரலிடுவதாக இருந்திருக்கிறோமா? Like the children of Israel, have we at any time, because of the evil report, have we murmured, have we lifted up our voice, or have we wept? சில விசுவாசிகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்ட கூக்குலின் சத்தம் தான் கேட்கப்படுகிறது. When you go to certain believers' houses, this is the shout of crying that you can hear in their house. தேவன் நடத்துகிற பாதையை சரியாக விளங்கிக் கொள்ளாவிட்டால், if you do not have a clear understanding about the leading of God and the way in which He leads you, தேவன் வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாவிட்டால், if you don't understand the eternal purpose of God concerning your life, அதைரியங்கள், அவிசுவாசங்கள், பயங்களுக்கு இடம் கொடுத்து விட்டால், then if you give place to fear and doubts and and backsliding in your life, பலருடைய துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறது நிமித்தமாக கலங்கி விட்டால், and if you are unnecessarily burdened because of the evil report of others, நாம் உங்களுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூக்குரலிடுவர்களாய் காணப்படுவோம். we will also be people who shout and weep like the children of Israel. ஆகையால் இந்த கூக்குரல் சத்துரு இடுகிற கூக்குரல். This is a shout that is given by the enemy. இந்த சுபாவம் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. We should not allow this nature to overcome us. நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, in the book of Nehemiah chapter 5, 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், when we read verse 1, சகோதரர் மேல குறை சொல்லி முறையிடுகிற கூக்குரலை குறித்து அங்க பார்க்கிறோம். there we read about people who find fault with their brothers and they murmur and they shout. ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் அங்கே உண்டாயிற்று. And there was a great cry of the people and of their wives against their brethren the Jews. தங்களுடைய சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல். It was a great cry against their own brethren. 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது, in verse 6, அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு, நான் மிகவும் கோபம் கொண்டேன் என்று அங்கே சொல்கிறான். here he says, I was very angry. அவர்கள் கூக்குரலை நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டேன். When I heard their cry and these words, I was very angry, he says. அப்ப சகோதரர் மேல முறையிட்டு கூக்குரல் இடுகிறதான ஒரு கூக்குரல். So this is a cry finding fault with the brethren and shouting. தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. Even this is considered an abomination in the sight of God. உங்களுடைய சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிக்க முடியுதா? Are you able to wholeheartedly forgive the shortcoming of your brother? இல்லனா அவங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்லி அவங்களை முறையிட்டு அவங்களை குற்றப்படுத்தி குற்றவாளி கொண்டு எழுதுறீங்களா? Or are you finding fault with them, accusing them and always putting all sorts of accusations on them? சிலரை குறித்து குற்றம் சொன்னாங்கன்னா பயங்கரமான குற்றங்களை சொல்லி கூக்குரலிட்டு கொண்டே இருப்பார்கள். Some people when they start to accuse others, they will be able to give a huge list and it will go on for a long time. நம்முடைய சகோதரர் மேல இருக்கிற குற்றங்களை நாம் எடுத்து சொல்லி முறையிடுகிறவர்களாக இருந்தால் அந்த கூக்குரல் தேவனுடைய பார்வையில பொல்லாப்பா இருக்கிறது. If we are finding the shortcoming in our brethren and we are very particular about taking that and explaining it to others, then it is something that is undesirable in the sight of God. இந்த கூக்குரல் தேவ ஜனங்களுக்குள்ள இருக்க வேண்டிய கூக்குரல் அல்ல. And this is not a shout or a cry that should be found or prevalent among the children of God. இது சத்துரு இடுகிறதான கூக்குரல். This is a cry of the enemy. சத்துருக்கள் தான் அப்படி செய்வார்கள். And it is the enemy who do this. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கூக்குரலுக்கு இடம் கொடுக்க கூடாது. In our life we should not allow for this kind of a cry or a shout. இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவன் நடத்துற பாதையை விளங்கிக் கொள்ளாமல் பல தவறான துர்ச்செய்திகளை கேட்கிறது நிமித்தமாக
பயங்கள், கலக்கங்கள், அவிசுவாசங்கள், அதேரியங்கள், பின்மாற்றமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் கூக்குரலிடுவர்களாக இருக்கக்கூடாது. இங்கே வாசித்தது போல நம்முடைய சகோதரர் மேல் நாம் முறையிட்டு அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் மேல் கூக்குரலிடுவர்களாக இருக்கக்கூடாது. Like the children of Israel, we should not have a doubt or a question about the purpose of God and the leading of God. Neither should we find fault with our brother and cry or shout against them. அடுத்து மெத்த பெருமைக்காரர்கள் கூக்குரலிடுவார்கள். Next we see that exceeding proud people, they are the ones who shout and cry. மோவாபை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider Moab, அவன் மெத்த பெருமைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. it is written about him that he was exceeding proud. ஆயினால மோவாபின் எல்லையெங்கும் கூக்குரல் தான் கேட்கப்பட்டது. Which is why all through his course we see that there was constant wailing and crying. ஏசாயா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது, The book of Isaiah chapter 15 verse 8, கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும் என்று வாசிக்கிறோம். we see that the cry or the shout will be all through the coast ஏன் of மோவாபின் Moab. எல்லையில கூக்குரல் கேட்கப்பட்டது? Why is there a shout or a cry in the coast of Moab? 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும். கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும். The shout will be all across ஏன் the coast மோவாபின் of எல்லைக்குள்ள Moab. கூக்குரல் சுற்றிக் கொண்டிருக்கிறது? Why is there a cry in the coast of Moab? இந்த மோவாபை குறித்து அதே ஏசாயா 16:6 வாசிக்கும்போது, In Isaiah chapter 16 verse 6, அவன் மெத்த பெருமைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned that he is very proud. 16:6. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிரா ரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டது என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். அப்ப 8ஆம் வசனத்துல கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 7 it is mentioned that Moab shall howl and everyone shall howl in Moab. ஏன் அந்த மோவாபின் எல்லையெங்குல கூக்குரல் சத்தம் கேட்கப்படுகிறது? Why is there a shout of howling all across the streets of Moab? அந்த மோவாபியருக்குள்ள இருக்கிற பெருமை, மேட்டிமை, அகங்காரம், உக்கிரம், மெத்த பெருமை, அவளுக்குள்ள இருக்கிற வீம்பு, இதுதான் கூக்குரலை உண்டாக்குகிறது. Because of the pride, the exceeding pride and the haughtiness that exists in Moab, all these things are happening and they are howling like this. நீங்களே பாருங்க, உங்க வீடுகள்ல ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை யாராவது ஒரு ஆள் ரொம்ப பெருமையா, மேட்டிமையா, அகந்தையா, இருமாப்பா, வீம்பு பண்றவங்களா இருந்தா அவங்களால ரொம்ப வீட்டில் கூக்குரல் உண்டாகும். When you consider even your own household, if there are 4 of you, out of that if someone is exceedingly proud and haughty, because of them there will be a lot of howling and wailing in the house. தாழ்மையா இருக்கிறவங்கள பாருங்க, அவங்க கூக்குரல் போட மாட்டாங்க. But when you consider the people who are very humble, they will not shout, they will not wail. எளிமையா இருக்கிறவங்க ரொம்ப அமைதியா பொறுமையா இருப்பாங்க. They that are meek in the spirit, they will be very quiet and they will be very silent. ஆனா மெத்த பெருமையா இருக்கிறவர்கள், But those who are very proud, மேட்டிமை, அகந்தையும் இருமாப்பும் உள்ளவர்கள், those who are haughty and those who have this kind of a pride in them, வீம்பு பாராட்டுகிறவர்கள், and those who have this kind of a proud nature of proud, எல்லாரும் கூக்குரலிடுகளாக தான் இருப்பார்கள். they are the ones who will always wail. இந்த மோவாபியரை போல நாம் கூக்குரலிடுகளா இருக்கிறோமா? Are we howling and wailing like Moab? நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தி முறையிட்டு கூக்குரலா இருக்கிறோமா? Are we finding fault with our own brethren and are we howling and wailing like இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவன் நடத்துற பாதைகளை விளங்காமல் நாம் கூக்குரலா இருக்கிறோமா? Are we like the children of Israel, not understanding the ways and paths and purpose of God, and are we wailing against the presence of God? ஏசாயா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கும்போது, Isaiah chapter 24 verse 11, திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு என்று வாசிக்கிறோம். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. திராட்சரசத்துக்காக கூக்குரல். There is a crying in the street for the wine. அழிந்து போற இம்மைக்குரிய பொருளுக்காக, சந்தோஷத்துக்காக கூக்குரல் போடுகிறவர். People who cry, who wail and who shout because of certain things that are going to end now. திராட்சரசத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்குது? What is written about the wine in the word of God? நீதிமொழிகள் 20:1 திராட்சரசம் பரியாசம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs 21 we see that wine is a mocker. திராட்சரசத்துக்காக கூக்குரல் and mocking and wailing for wine. பாருங்க, பரியாசம் பண்றவங்க 4 பேர் சேர்ந்தாங்கன்னா பாருங்க, அங்க கூக்குரல் தான் இருக்கும்.
If there are 4 people who make fun of others, there will be a lot of shouting there. பரியாசக்காரங்க 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அங்க கூக்குரலின் சத்தம் தான் கேட்கும். If there are 4 people who are mockers, then immediately there will be a lot of shout there. திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டாகிறது. There is a shouting in the streets for the sake of wine. பரியாசத்தின் ஆவி உள்ளவர்கள் அவர்கள் கூக்குரலிடுவர்களாக இருக்கிறார்கள். Those who have the nature of mocking, they have the nature of shouting. வேதனை அதிகமாகும் போது கூட கூக்குரல் உண்டாகிறது. When there is an increase in pain, there is a shouting and wailing. எரேமியா 30:15 படிக்கும்போது Jeremiah chapter 30 verse 15. நொறுங்குதலினாலும் வேதனையினாலும் கூக்குரலிடுகிறார்கள். Because of crushing and because of the pain, people they wail and shout. உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். நீ ஏன் கூக்குரலிடுகிறாய்? Why criest thou in thine affliction? உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன்? Why criest thou for thine affliction? ஏன் இந்த நொறுங்குதல் வேதனை? Why is there this affliction and why is there a crushing? அதே வசனத்துல பதில் சொல்லி இருக்கிறது. In the same verse there is an answer. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். திரளான அக்கிரமங்கள் பலத்து போன உன் பாவங்கள். Because of the multitude of thine iniquities and thy sins which increase. பாருங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள் கூக்குரலை உண்டாக்குறது. Because of the affliction there is a cry and a shout. ஏசாயா 58:4 படிக்கும்போது Isaiah 58:4 அங்கே தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறார்? Through the prophet what does the word of God say? நீங்கள் வீணாக உபவாசம் எடுத்து கூக்குரலிடுகிறீர்கள். Ye fast and ye do this day and make your voice to be heard and high. 58:4 படியுங்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதும் உபவாசிக்கிறீர்கள். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். வீணான உபவாசம், a vain fasting. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறார்கள். For strife, for debate and to smite with the fist of the wickedness. அப்பொழுது தங்களுடைய கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் உயர்த்தி அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். To make your voice to be heard on high. அப்படி உபவாசம் எடுக்காதீங்கன்னு சொல்றாரு. He says don't fast like that. அது வீணான கூக்குரல். It is a vain crying. புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider the New Testament, இயேசுவை சிலுவையிலே அறையும்படி கூக்குரலிட்டார்கள். They shouted so that Jesus Christ should be crucified on the cross. மத்தேயு 27:23 படிக்கும்போது Matthew 27:27 அங்கே இயேசுவை சிலுவையில் அறையும்படி கூக்குரலிடுகிறார்கள். There we see that the people shouted to crucify Jesus. 23 27:23 தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அதிகமாய் கூக்குரலிட்டார்கள். They cried out the more. சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அவரை அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். They cried out saying he should be crucified on the cross. நம்ம இப்படி ஆண்டவரை சிலுவையில் அறையறோம். Are we crucifying God like this? நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவரை திரும்பவும் சிலுவையில் அறையறோம். When we commit sin, we are crucifying Jesus Christ afresh on the cross. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, after being saved, after receiving the waters of baptism, நம்ம இந்த சரீரத்திலே பாவம் செய்யும்போது, when we commit a mistake or a sin in this body, அவரை மீண்டுமாய் சிலுவையில் அறையறோம். then we are crucifying Jesus afresh on the cross. சிலுவையில் அறைந்து நாம் கூக்குரலிடுவர்களாக இருக்கிறோம். And we crucify him on the cross and we shout. அடுத்து பிசாசு பிடித்தவன் கூக்குரலிட்டான் என்று மார்க் 5:5 படிக்கிறோம். In Mark chapter 5 verse 5 we see that a man who was devil possessed, he was shouting. மார்க் 5:5 படிங்கள். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். Night and day he was in the mountains and the tombs, crying and cutting himself with stones. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். With stones he was piercing himself. அவனுக்குள்ள நிறைய பிசாசுகள் இருந்தது. There were many devils within him. அதனால லேகியோன் என்று அழைக்கப்படுகிறார். His name was called Legion. லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதன், and this man who had the spirit of Legion within him, அவனுடைய குடியிருப்பு கல்லறை. His habitation was the graveyard. கல்லறையில தான் அவன் குடி இருக்கிறான். And he was living in the graveyard. அவனை யாரும் சங்கிலி போட்டு கூட கட்ட முடியாது. Nobody could even bind him with fetters. அநேகந்தர விலங்குகளை சங்கிலியிலும் கட்டப்பட்டு இருந்த போதிலும் முறித்து உடைத்து போட்டு ஓடி போடுவான்.
And no man could bind him, not with chains, and they tried many times, but அவனை they could not அடக்க do that. ஒருவனாலும் கூடாது இருந்த ஒருத்தனும் அடக்க முடியாது. And no man could tame him. அவனுக்குள்ள இருந்த பிசாசு என்ன செய்தது? You know what the devils within him did? இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டே இருந்தது. Day and night they were shouting from within நீங்க him. பாருங்க, பிசாசு பிடிச்சவங்கள பாத்திருக்கீங்களா? When you consider the people who are devil possessed, அமைதியா இருக்க மாட்டாங்க. they cannot keep quiet. இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டே இருப்பாங்க. Day and night they will be shouting. யாராவது பழி வாங்கணும், யாராவது சாகணும் அப்படின்னு துஷ்டத்தனத்தையுடைய கையினால வம்புக்கும் வாதுக்கும் உபாசம் எடுக்கிறாங்க பாருங்க. அவங்களும் கூட அப்படிதான் பழி வாங்குறதுக்காக கத்தி 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 கூக்குலிட்டு அவர் உபாசம் போட்டு கத்திட்டே இருப்பாங்க. Those who want to take vengeance on others, those who want to do something against others, they would fast for vain and they would be shouting all through the time. துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும், In order to hurt others with their fist, பழி வாங்குற சிந்தையோடு கூட with the nature of vengeance, பிறருக்கு விரோதமாக உபவாசம் எடுத்து தங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை உயர்த்துகிறவர்கள், those who fast with hatred in their hearts towards others and they lift up their voice in the streets. இதெல்லாம் சத்துருடைய கூக்குரலின் அந்த கேட்டகரியில வருது. All this fall in the category of the shouting of the enemy. அப்போஸ்தலர் 7:57 படிக்கும்போது, Acts of the Apostle chapter 7 verse ஸ்தேவானை 57. கல்லெறிந்த போது When they stoned the apostle Stephen, அங்கே அவர்கள் கூக்குரலிட்டார்கள். there we see that the people they shouted. அப்போஸ்தலர் 7:57. Acts of the Apostle chapter 7 verse 57. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து கல்லெறிந்தார்கள். And they ran upon him with one accord, cried out with a loud voice. அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டார்கள். They cried out with a loud voice. அவங்களை குறித்து ஸ்தேவான் என்ன சொல்கிறான்? You know what Stephen says concerning them? 51 வசனத்திலே வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்கிறான். He stiff-necked and uncircumcised in heart. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று சொல்கிறான். He uncircumcised in heart and ears. அவர்கள் எப்போதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்கிறான். He says, "Ye do always resist the Holy Ghost as your fathers did." 51 வசனம். 51. வணங்க கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்கள், stiff necked people. These are the stiff-necked people. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இணங்கி போக மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க, தாழ்ந்து போக மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பிடிச்ச பிடிவாதமா இருப்பாங்க. அதான் வணங்கா கழுத்துள்ளவர்கள். They will be very stubborn. They will not easily mingle with others. They will not easily allow others to take control. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள், those who are not circumcised in the heart and the ears. முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்காதவர்கள், தேவ சத்தம் கேட்காதவர்கள். They are unable to love the Lord with all their heart and they were unable to hear the voice of God. எப்போதும் எதிர்த்து நிற்கிறவர்கள். They are the ones who resist the Holy Spirit. இப்படிப்பட்டவர்கள் தான் கூக்குரலிட்டு ஸ்தேவான் மேல கல்லெறிந்தார்கள். And these are the ones who shouted and cried and they stoned Stephen. உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டார்கள், ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து நகரத்துக்கு புறம்பே அவனை தள்ளி அவன் மேல் கல்லெறிந்தார்கள். With a loud voice they cried and they took him out of the city and they stoned him there. இது சத்துருடைய கூக்குரலின் சத்தமா இருக்கிறது. This is the cry, the shout of the enemy. பரிசுத்த பவுலுக்கு எதிராக கூட ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். We see that people shouted against St. Paul as well. அப்போஸ்தலர் 23:9 படிக்கும்போது, Acts of the Apostle chapter 23 verse 9. ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணும், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். அங்கே இருந்த பரிசேயர் சதுசேயர் 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது, உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிற சதுசேயர்கள், பரிசேயர்களோ அது இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். அங்க அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. The Sadducees say that there is no resurrection, neither angel nor spirit, but the Pharisees confess both, and there was a great dissension, a great cry between them. இது எதை காண்பிக்கிறது? You know what this shows? துருபதேசத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் கூக்குரலிடுவார்கள். Those who are entangled in wrong doctrine, they shout and cry. 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படியுங்கள். Chapter 25 verse 24. பரிசுத்த பவுலுக்கு விரோதமாக கூக்குரலிட்டார்கள். We see that they cried and strove against St. Paul.
அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோடு கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். பரிசுத்த பவுலுக்கு விரோதமாக கூக்குரலிட்டார்கள். They cried against St. Paul. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக கூக்குரலிடுறீங்களா? Are you crying? Are you shouting against the servants of God? தேவான போல விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்திருந்து பக்தி வைராக்கியமாய் ஜீவிக்கிற தேவதாசர்களுக்கு விரோதமாக கூக்குரலிடுகிறீர்களா? Are you crying, shouting against the sons of God who live a life of faith and holy life like Stephen did? இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக வந்த மனிதர்கள் கூக்குலிட்டது போல கூக்குலிடுகிறீர்களா? Are you crying and shouting like the people who came to crucify Jesus on the cross did? பிசாசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் கூக்குல் போடுகிறீர்களா? Because the presence of devil within you, are you crying? பிறரை பழிவாங்கும்படியாக துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்காக பிறருக்கு விரோதமாக உபவாசம் எடுத்து நீங்கள் கூக்குல் போட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? சத்தத்தை உயர்த்துகிறீர்களா? Are you trying to take vengeance against someone, avenge someone? For that reason are you fasting and are you shouting because of that? அழிந்து போற இம்மைக்குரிய பொருளுக்காக திராட்சரசத்துக்காக நீங்கள் கூக்குல் போடுகிறீர்களா? For the sake of perishable things and things that are going to perish with this present evil world, are you crying and shouting? மோவாபியரை போல பெருமை, மேட்டிமை, அகந்தை, இருமாப்பு, வீம்பு இந்த சுபாவத்தினால் கூக்குல் போடுகிறீர்களா? Because of abundance of pride and exceeding haughtiness, are you crying and shouting? இல்லாவிட்டால் உங்களுடைய சகோதரர் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு குறை சொல்லும்படிக்கு அவர்களை குற்றவாளி கொண்டுல ஏத்தி அவர்களுக்கு மேலாக நீங்கள் முறையிட்டு குற்றப்படுத்தி கூக்குல் போடுகிறீர்களா? Or are you finding fault with your brother and for that reason are you shouting and crying? இல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தர் நடத்துகிற பாதைகளை விளங்கிக் கொள்ளாமல் உங்களை குறித்த தேவ சித்தத்தை அறியாமல் பயத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறனால் உண்டாகிற கலக்கத்துக்கும் பின்மாற்றமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து நீங்கள் இந்த வனாந்தர பாதையில கூக்குல் போடுகிறீர்களா? Perhaps like the children of Israel, hearing the evil report, not understanding the purpose and plan of God in your life, are you crying and shouting the wilderness journey? வாயை திறந்து கூக்குல் போட்டாலும் சரி, whether you shout opening your mouth, உங்களுடைய இருதயத்திலிருந்து கூக்குரல் வந்தாலும் சரி, or whether you cry or shout within your heart, எல்லாம் அந்நிய கூக்குரல்கள், சத்துரு இடுகிற கூக்குறுதல், இது நமக்கு தேவையில்லை. all these are strange cryings and shoutings that is done by the enemy. These things are not expedient for us. சத்துருடைய சுபாவம் கூக்குரல் போடுகிற சுபாவம். It is the nature of the enemy to shout. அதான் சொல்றேன், வீட்டு சத்தம் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்றோம். That is why we say that the voice of the house should not be heard outside. வீடுகள்ல கூக்குரலின் சத்தம் கேட்கக்கூடாது. The voice of shouting should not be heard in the house of a believer. முறுமுறுப்பின் சத்தம், கூக்குரலின் சத்தம் இருந்தா சங்காரக்காரன் வந்து சங்கரித்து போட்டு விடுவான். If you hear the sound of murmuring or the sound of shouting, then the destroyer will come and destroy. நீதிமான்களின் கூடாங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்பட வேண்டும். In the tabernacles of the righteous there should be the sound of salvation. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ண பிற்பாடு, after you have been saved, receive waters of baptism, receive the anointing of the Holy Spirit, உங்களுடைய வீடுகள்ல சண்டை சத்தம், கூக்குரலின் சத்தம், முறுமுறுப்பின் சத்தம், இந்த சத்தமெல்லாம் கேட்கப்படக்கூடாது. இதெல்லாம் சத்துருடைய சுபாவம் உங்களை மேற்கொண்டு விட்டதுக்கு அடையாளம். In your houses there should not be the shout or shouting or crying or arguing, because all these are nature of the enemy. அதனால தான் எபேசியர் 4:37 படிக்கிறோம், சகலவித கூக்குரலும் உங்களை விட்டு ஒழிய கடவது. That is why in Ephesians chapter 4 verse 20 we read that all shouting should cease from your life. All clamor. All clamor. 4:31 படிங்க. 4:31. சகலவிதமான கசப்பும், சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. சகலவிதமான கூக்குரலும் உங்களை விட்டு நீங்க கடவது. Let all clamor be put away from you. இந்த கிளாமர், இந்த கூக்குரல் இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீர்கள். If you have this clamor, then you are grieving the Holy Spirit. காரணம் என்ன? Why? இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது, அவர் கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தம் வீதியில் கேட்கப்படவும் இல்லை. Concerning Jesus is mentioned that he neither shouted, neither was his voice heard in the streets. பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிறது. Even in the Old Testament it is written concerning him as a prophecy. ஏசாயா 42:2 படிக்கிறோம், அவருடைய சத்தம் வீதியில் கேட்கப்படவும் இல்லை, அவர் கூக்குரலிடவும் இல்லை. In Isaiah chapter 42 verse 2 we see that his voice was not heard in the streets, neither did he cry or shout.
அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில் கேட்க பண்ணவும் பாத்தீங்களா, மாட்டார். ஏசாமி கூக்குரல் போடவே இல்லை. He did not cry nor lift up his voice. பயப்படும் போது பதில் வையவில்லை. Neither did he revile when he was அவருடைய reviled. சத்தம் வீதியில கூட கேட்கப்படல. His voice was not heard in the streets. நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். He says, I am meek and lowly. அப்ப அந்த இயேசு போல நம்ம மாறினா தான் நம்ம இந்த கூக்குரலின் சத்தத்தை எல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும். Only when we become like Jesus, when we change like Jesus, can we put off this இந்த voice of எல்லா shouting. விதமான கூக்குரல் நமக்குள்ள இருந்தா தான் சகல விதமான கூக்குரல். இதை நீங்க ஒழிச்சு கட்டினாதான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியும். When we have all manner of clamor within us, then we cannot please the Holy Spirit. We should put away all those so that we can please the Holy இந்த Spirit. தீர்க்கதரிசனத்தை நிறைவேறுதல் மத்தேயு 12:19 படிக்கிறோம். அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவும் இல்லை, அவர் கூக்குரலிட மாட்டார். Matthew 12:19 we see the fulfilling of the prophecy. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. பாத்தீங்களா, வாக்குவாதம் செய்ய மாட்டார். We see that he will not strive. நம்ம வாக்குவாதம் செய்யாம இருக்கிறோமா? Are we able to avoid striving? வாக்குவாதம் என்ன தெரியுமா? You know what is strive? ரெண்டு சுயநீதிக்காரர்கள் போடுகிற சண்டை. It is the fight between two self-righteous men. இந்த சுயநீதிக்காரன் நான் பிடிச்சதான் கரெக்ட்ன்றான். One self-righteous man will say what I've done is right. அந்த சுயநீதிக்காரன் நான் பேசுறதான் கரெக்ட்ன்றான். The other will say what I've done is correct. ரெண்டு சுயநீதிக்காரங்களும் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? When there are two self-righteous men fighting, அதுக்கு பேரு தான் வாக்குவாதம். பதிலுக்கு பதில் பேசுவது வாக்குவாதம். it is speaking one to another and striving, and it should not be there. அலைகள் ஓயாதது போல, கடலின் அலைகள் ஓயாதது போல இந்த வாக்குவாதம் பண்றவங்க ஓயவே மாட்டாங்க. Just like the waves of the sea do not cease, even ஆனா இயேசுவை strife does குறித்து not என்ன cease. வாசிக்கிறோம்? But concerning Jesus, what do we அவர் read? வாக்குவாதம் செய்யவில்லை, He did not strive, அவர் கூக்குரலிடவும் இல்லை, he did not cry, வீதிகளில் அவருடைய சத்தம் கேட்கப்படவும் இல்லை. neither shall any man hear his voice in the அல்லேலூயா. streets. அதான் சகலவிதமான கூக்குரலும் நம்ம விட்டு நீங்கணுமா. So all clamor should be put away from us. பைபிள்ல எப்படியெல்லாம் கூக்குரல் போடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு. In the word of God it is very clear how we should not shout. இதுதான் சத்துருனுடைய கூக்குரல். This is the shout of the enemy. சரி, இப்ப நம்ம தேவ சமூகத்துல போட வேண்டிய கூக்குரல் என்ன? What is the shout or the cry that we have to have in the presence of God? யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிக்கும்போது In the book of Exodus, பார்வோனுடைய அடிமைத்தனத்தின் கீழே எகிப்தினுடைய அந்த சிறையிருப்பில் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். there we read that the children of Israel, when they were under the tribute of Pharaoh, they were crying and they were shouting to God. யாத்திராகமம் 3:7. Exodus 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அடுத்து 9ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். என் சமூகத்தில் அவருடைய கூக்குரல் எட்டினது. The cry has come to my presence. தேவ சமூகத்தில் போய் நாம் கூக்குரலிட வேண்டும். We have to go to the presence of God and cry. உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வருவதற்காக நீ அலறி கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். You have to cry because of the deliverance from your enslavement. பாவம் என்பது ஒரு அடிமைத்தனம். Sin is a captivity. சாபம் என்பது ஒரு அடிமைத்தனம். And curse is a captivity. இந்த உலகத்தின் வல்லமைகள் சில அடிமைத்தனமா இருக்கிறது. The powers of this world, they try to bond மனுஷருடைய வல்லமைகள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. The powers of men try to captivate you. அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You have to come out of that. மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் பைபிள்ல சொல்லியிருக்கு. The word of God says you should not be made slaves of men. மனுஷனுக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. You should not be the slave of any man. எந்த பாவத்துக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. You should not be enslaved by any sin. எந்த சாபத்துக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. You should not be enslaved by any curse. எந்த வியாதிக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. You should not be brought under the power of any sin. சாத்தானுடைய வல்லமைக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. You should not be enslaved by any power of Satan. எந்த உலகத்தின் வல்லமைக்கு அடிமைப்படக்கூடாது. You should not be enslaved by any power of the world. மரண பயத்துக்கு அடிமைப்படக்கூடாது. You should not be enslaved by the fear of death. பாதாளத்தின் வல்லமைக்கு அடிமைப்படக்கூடாது. You should not be enslaved by the power of the grave. அடிமைத்தனத்தில் இருந்தால், if you are under captivity, தேவ சமூகத்தில் நீ கூக்குரல் போட்டு ஜெபிக்க வேண்டும். then you have to cry and shout in the presence of God. உன்னுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் கேட்கும்போது, the voice of your shout when it reaches heaven, கர்த்தர் இறங்கி வந்து உன்னை மீட்பார், ரட்சிப்பார். the Lord God will come down, he will deliver you and save you. சில பாருங்க தேவ சமூகத்தில் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்படி இருந்தா தேவனுக்கு பிடிக்காது.
Some people will be very quiet in the presence of God. The Lord does not like that. நீங்க கதறி அழுது ஜெபிச்சு கூக்குரல் போடணும். The presence of God, you should shout, you should cry. தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அந்த ஆயக்காரன் மார்பில் அடிச்சிட்டு கதறி கூக்குரல் போட்டான். The publican, he smote his breast and said, Lord, have mercy upon me, a sinner. உடனே அவனை நீதிமான் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிட்டார். Immediately the Lord justified him and sent him home. தேவ சமூகத்துல நீங்க இப்படியே அமைதியா மௌனமா இருந்தீங்கன்னா மற்ற நேரம் நீங்கள் கூக்குரல் போடுவங்களா இருப்பீங்க. But if you sit and meditate and be very quiet, நல்லா கவனிச்சு பாருங்க, you will be shouting somewhere else. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. You can test that. தேவ சமூகத்துல யார் அமைதியா இருக்காங்களோ, those who are very quiet in the presence of God, மற்ற நேரம் ரொம்ப தேவையில்லாம கூக்குரல் போட்டுட்டு இருப்பாங்க. outside they will be shouting unnecessarily. வீடுகள்ல குடும்பங்கள்ல பிள்ளைகள் மத்தியில வேலை செய்யற இடங்கள்ல பயங்கர சத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. houses or the place of the work, among the family, they will be shouting like anything. நல்லா கவனிச்சு பாருங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க, மூர்க்கம் வரும். இதெல்லாம் மாம்சீக சுபாவங்களையும் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா ஆவியில அவங்க அழிக்காம போயிட்டாங்க. They will be shouting and they will be quarreling with others because they have not slain that enemy within the spirit. நல்ல கூக்குரல் போட்டு அழுது ஜெபிக்கிறவங்கள பாருங்க, மத்த நேரம் அமைதியா சாந்த சொரூபியா இருப்பாங்க. But those who are crying, those who are shouting the presence of God, they will be quiet outside. நீ உன்னுடைய பொல்லாத சுபாவங்களை ஜெயிக்கிற இடமே தேவ சமூகம் தான். It is the presence of God where you are able to win over your evil nature. நீ நல்ல கதறி அழுது ஜெபிச்சு கூப்பாடு போடணும். Here you should cry, you should shout and you should wail. இங்கே உட்கார்ந்துட்டு அமைதியா அப்படியே சாந்தமா ரொம்ப நிதானமா பொறுமையா அப்படியே சைலண்டா இருந்தீங்கன்னா அந்த சுபாவம் சத்துருடைய சுபாவம் மேற்கொண்டுரும். If you are very silent here, then the nature of the enemy will make you do violent things outside. வாயை விரிவாய் திற, நான் நன்மையினால் அதை நிரப்புவேன். Open your mouth wide and I will fill it with good, says the Lord. உனக்கு விரோதமாக சத்துரு வந்திருக்கிறான். The enemy has come against you. நீ என்ன செய்ய வேண்டும்? What should you do? நீ கூக்குரல் போட்டு ஜெபித்து உன்னுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும். You have to cry and you have to lift up your voice. இன்னொரு சம்பவம் கூட சொல்கிறேன். Give you another example. நியாயாதிபதிகள் 7:21 படிச்சு பாருங்கள். In the book of Judges chapter 7 verse 21. அங்கே கிதியோன் எக்காளங்களை ஊத சொல்லும்போது, there when Gideon was asked to blow the trumpet, அங்கே அவர்கள் உரத்த சத்தமிட்டு கூக்குரலிட்டார்கள். there we see that they cried with a loud voice. 7:21 படிங்கள். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். They cried and they left. சத்துருக்கள் எல்லாம் கூக்குரலிட்டு ஓடி போயிட்டாங்க. All the enemies, they shouted and they ran. ஹல்லேலூயா. இது போலதான் நம்ம நல்ல சத்தம் போட்டு கர்த்தருடைய நாமத்தை துதிச்சு நம்ம கூக்குரல் போட்டோம்னா சத்துருக்கள் எல்லாம் கூக்குரலிட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. When we shout and praise the name of God, then the enemy will shout and run away. அவங்க என்ன கூக்குரல் போட்டாங்க? You know what they shouted? தேவ ஜனங்கள் என்ன சொன்னாங்க? What do the people of God say? அவங்களுடைய கூக்குரலின் சத்தம் என்ன? What is the voice of their shout? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு கூக்குரலிட்டார்கள். The sword of the Lord and the sword of Gideon. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். The sword of the Lord and of Gideon. இந்த சத்தம் போட்டு இவங்க கூக்குரல் போட்டபோது, when they shouted like this, சத்துருக்கள் எல்லாம் அவங்க கூக்குரல் போட்டு ஓடி போயிட்டாங்க. the enemy started to shout and they ran away. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் காத்திருப்போமாக. Let us all wait in the presence of God. தேவ சமூகத்தில் நாம் கூக்குரலிட வேண்டும், மற்ற நேரங்களில் கூக்குரல் போடக்கூடாது. We have to cry in the presence of God. We should be silent outside. அந்நிய கூக்குரல் நம்மை விட்டு ஒளிந்து போக வேண்டும். And the nature of the shouting of the enemy should be put away from us. அந்நிய கூக்குரல், ஸ்ட்ரேஞ்ச் கிளாமர், all the strange clamor should be put away from us. எல்லா அந்நிய கூக்குரல் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். All the strange clamor should be put away from us. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் உண்மையாய் கூக்குரல் போட வேண்டும். But we should be able to shout in the presence of God in truth. இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறேன். Give you another verse. யோபுவின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சிறுமையானவளின் கூக்குரலை கேட்கிற தேவன். In the book of Job we read that the Lord hears the shout of the simple. சிறுமையானவளின் கூக்குரலை கர்த்தர் கேட்கிறாராம். The shout of the poor. யோபுவின் புத்தகம் 34:27. 34:27. எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும். 34:27. எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர். சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் சத்துருடைய கூக்குரலை கேட்க மாட்டான். The Lord will not hear the cry of the enemy, சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிறார். but he will hear the cry of the poor எளியவர்களின் கூக்குரலை கேட்கிறார். and the cry of the afflicted. சங்கீத புத்தகம் 142 வாருங்கள். Psalm 147:2. தாவீது சொல்கிறான், என் கூக்குரலின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே, என் கூக்குரலுக்கு நீ செவி கொடும் ஆண்டவரே. 142:6.
என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களா இருக்கிறார்கள். என் கூக்குரலுக்கு செவிகொடும் ஆண்டவரே. Attend unto my cry. அல்லேலூயா. சிறுமியானவர்களாய் எளிமையானவர்களாய் தாவீது போல நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் கூக்குரல் போட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்தால் கர்த்தர் அதை கேட்கிறார், அதற்கு இறங்கி பதில் கொடுப்பார். If we are poor and afflicted and we cry in the presence of God, the Lord will hear our cry and hearken unto us. அதை விட்டுட்டு சத்துருடைய கூக்குரல் நமக்குள்ள இருந்தால், But if we have the clamor of the enemy, தேவன் அதை அருவருக்கிறார். then the Lord will consider it an abomination. அந்நிய கூக்குரல் நம்மை விட்டு அகன்று போகட்டும். Let all strange clamor be put away from கண்களை us. மூடி முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருப்போமா. Let us all close our eyes and wait in the presence of இந்த God. சத்துருடைய சுபாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது. This nature of the enemy should not overcome us. இந்த கூக்குரலின் சத்தம், இந்த சத்துருடைய கூக்குரலின் சத்தம் நம்முடைய ஜீவிதத்திலே அது காணப்படக்கூடாது. The shout of the enemy, the clamoring of the enemy should not be found in our life. கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். Let us turn back and look at our past life. சந்தர்ப்பங்களை நம்ம கூக்குரல் போட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கிறோம், வாக்குவாதம் பண்ணிருக்கோம், தர்க்கம் பண்ணிருக்கோம், எதிர்த்து பேசியிருக்கிறோம். குடும்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நம்மளே காரணமா இருந்திருக்கிறோம். In many instances we've shouted, we've cried, we've debated, and we've been the cause of a problem in many a time in our family. இந்த கூக்குரல் எல்லாம் இன்னைக்கு நம்மை விட்டு ஒழிய வேண்டும். Let all that shouting and clamor be தேவ put away from சமூகத்தில் us. நாம் உண்மையாய் கூக்குரல் போட வேண்டும். Let us shout with truth in the presence of எத்தனை God. தீர்மானம் பண்ண போறீர்கள்? How many of you are going to take a ஆண்டவரே, determination? உம்முடைய சமூகத்தில் நான் தீர்மானம் பண்ணுகிறேன். Lord, I determine in your presence. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான நீர் எதிர்பார்க்கிற நான் ஒரு கூக்குரலை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டும். Lord, I want to lift up a shout, a cry that you desire in my life. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் கூக்குரலிடுவோமாக. Shall we all cry like the children of நம்மை Israel? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படியாக கூக்குரலிடுவோம். Let us shout so that we can be delivered from the spirit of bondage. சத்துருக்கு எதிரான யுத்த களத்திலே நாம் கூக்குரலிடுவோம். Let us shout in the battlefield against the enemy. அவர் சிறுமையானவர்களின் கூக்குரலை கேட்கிறார். He is able to hear the voice and cry of the enemy. எளிமையானவர்களின் கூக்குரலை கேட்கிறார். He is able to hear the voice of the poor and நம்முடைய afflicted. கூக்குரலின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். He is able to hearken to the voice of our நம்முடைய cry. கூக்குரலை கேட்டு இறங்கி வருகிறார். He hears our cry and he comes down to help us. நமக்காக யுத்தம் பண்ண இறங்கி The வருகிறார். Lord comes down in order to fight the battle நம்முடைய for us. அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார். He is going to deliver us from our bondage. நம்முடைய கூக்குரலின் சத்தம் அவருடைய சந்நிதியிலே போய் சேரட்டும். Let the shout of our cry go to his presence. அவர் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறார். He looks at our affliction. நம்முடைய உபத்திரவத்தை கண்ணோக்குகிறார். He is able to consider our நம்முடைய affliction. வேதனைகளை அறிந்திருக்கிறார். He knows our pain. நம்மை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். He is able to deliver us from all our afflictions. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். Let not anyone be வாயை quiet. விரிவாய் திறந்து கூக்குரலிடுங்கள். Open your mouth wide and cry unto God. நம்முடைய கூக்குரலின் சத்தம் அவருடைய சந்நிதியிலே போய் கேட்கட்டும். Let the voice of your shout reach the presence of God. உன் வாயை விரிவாய் திற. Open your mouth நான் wide, அதை நன்மையினால் நிரப்புவேன். and I will fill it with good, says the Lord. தேவ சமூகத்திலே கூக்குரலிடுங்கள். You cry in the presence of God. அந்நிய கூக்குரலின் சத்தங்கள் ஒளிந்து போகட்டும். Let all the strange clamor be put away from us. கூக்குரலிடுவது சத்துருடைய சுபாவம். It is the nature of the enemy to clamor. இந்த சத்துருடைய சுபாவம் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்க வேண்டாம். We should not allow the nature of the enemy to overcome us. ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். The Spirit of God is coming down, இந்த சத்துருவின் சுபாவத்துக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். and he lifts up the banner, a standard against the nature of the enemy. சகல விதமான கூக்குரல் நம்மை விட்டு நீங்கி போகட்டும். Let all clamor be put away from us. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம். Let us not grieve the Holy Spirit. ஆவியானவர் நமக்காக இறங்கி யுத்தம் பண்ணட்டும். Spirit of God, let him come down and fight the battle for us. இந்த கூக்குரலின் சுபாவத்தை உண்டாக்குற சத்துருவை அவர் ஜெயிக்கட்டும். Let us overcome the nature of the shouting and the clamor of the enemy. சத்துரு வெள்ளம் போல வருகிறார். Enemy comes in like a flood, ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார். but the Spirit of God lifts up the standard for us. Hallelujah.